பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, திருமண வயதில் உள்ள ஆண்களே பெண்களே, உங்கள் அனைவரின் பொறுப்பாளர்களை வழங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் பொறுப்பாளர்களை வழங்கி காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இப்பொழுது 8 ஆண்டுகள் கழிந்து 9ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்து உங்களுக்கு ஜாதகங்களை வாட்ஸ்அப் மூலமும் பேஸ்புக் மூலமும் யூடியூப் மூலமும் அறிமுகம் செய்து அனைவரும் திருமணம் செய்ய எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை ஏற்பாடு செய்கிறது. இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை 1000க்கும் மேற்பட்ட திருமணங்களை நடத்தி வைக்கின்றது. இப்பொழுதும் உங்களுடைய ஆதரவோடு இந்த 8 ஆண்டுகளும் ஆதரவு கொடுத்தது போல் இனிவரும் காலத்தில் 9வது துவக்கத்திலும் நீங்கள் அனைவரும் ஆதரவு தந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகுங்கள் சொல்லிக்கொண்டு எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இப்பொழுது சென்னையிலும் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. 1 வருஷம் முடிந்துவிட்டது. நீங்கள் அங்கும் ஆன்லைனிலே பதிவு செய்து கொள்ளலாம், நேரில் பதிவு செய்து கொள்ளலாம். இப்ப ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை மேலாளர் திருமதி தமிழரசி அவர்கள் நம்ம அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். என்னம்மா ஜாதகம் அறிமுகப்படுத்தலாமா? இப்ப பாத்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் தடைபடுகிறது. அதுக்கு காரணம் இறுதிக்காலம் ஒத்து போனால் திருமணங்கள் எப்பயுமே தடைபடாது. எனவே வரன் தேடும் பெற்றோர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து டாக்டர்னா டாக்டர், இன்ஜினியரா இன்ஜினியர், பிசினஸ்மேன் பிசினஸ்மேன், வெளிநாடு வெளிநாடு பார்க்காமல் அவர்கள் குடும்பத்திற்கு ஏற்றார் போல் ஜாதகர் பொருத்தம், குடும்ப பொருத்தம், மணமகன் மணமகன் பொருத்தம் ஆகியவை தேர்வு செய்து விரைவில் திருமணம் செய்து கொடுங்கள். உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். எங்கள் அலுவலக பணியாளர்களும் நாங்களும். எங்கள் அலுவலக பணியாளர்கள் நீங்கள் சொல்லும் ஜாதகக்காரருக்கு வாட்ஸ்அப் மூலமும் யூடியூப் மூலமும் உங்களுக்கு தொடர்பு கொடுத்து ஜாதகங்களை அனுப்புகிறார்கள். இப்பொழுது எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் டாக்டர் வரன், வெளிநாட்டு வரன், விஐபி வரன் அறிய உள்ளன. அடுத்தது கவுண்டர் ஜாதகங்கள் இப்பொழுது 5000 ஜாதகங்கள் வரவழைக்கப்பட உள்ளது. அவர்களுக்கு ஆன்லைனில் பதிவு சொல்லாமல் கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்காக முதலில் அலுவலக மேலாளர் திருமதி தமிழரசி அவர்கள் ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவார்கள். என்ன பண்ணலாமா? எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வரன் பெயர் எஸ் ஹரிணி. சுத்த ஜாதகம் சோழிய வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. புனர்பூசம் நட்சத்திரம், மிதுன ராசி, மேச லக்னம். இவங்க எம்எஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்காங்க. 5.3 உயரம் இருக்காங்க. 19/1/1992 பிறந்திருக்காங்க. இவங்க பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா சேலம். அப்பா பெயர் திரு வி சிவபிரகாசம். பிசினஸ் பண்றாரு. இவங்க முதலியார், அகமுடையர், சோழி வேளாளர், குடும்ப வேளாளர், உட்பிரிவு சம்மதம் சொல்லியிருக்காங்க. அம்மா பெயர் பாத்தீங்கன்னா திருமதி எஸ் மஞ்சுளா. இவங்க இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க மட்டும், தங்கை மட்டும் ஒருத்தவங்க. சொந்த வீடு இருக்கு. நல்ல அழகான பெண்ணு. இதற்கேற்றாற்போல் வர வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் ஹரிணி, சோழிய வேளாளர், அழகான பொண்ணு. பார்க்கும் போதே 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. பெங்களூர்ல வேலை செய்யறாங்க. சொந்த ஊர் சேலம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் திருமணம் பேசி முடிக்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டு இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான
சுக்கிரன்ல செவ்வாய். அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி, விருச்சக லக்னம். பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு இன்ஜினியர். உயரம் 175 சென்டிமீட்டர். 7/9/1995 பிறந்திருக்காரு. மாசம் 50,000 சம்பளம். பெங்களூர்ல வேலை செய்யறாரு. சொந்த ஊர் ஆத்தூர். அப்பா பேரு செல்வம் பிசினஸ், அம்மா பேரு செல்வி இல்லத்தரசி. இவங்க படித்த குடும்ப பாங்கன ஒரு பொண்ணை எதிர்பார்க்கிறாங்க. சொந்த வீடு இருக்குது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் ஜி அபிஷேகா. ராகேது ஜாதகம், அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, கன்னி லக்னம். பிஇ படிச்சிருக்காங்க. 5.4 உயரம் இருக்காங்க. 29/8/1994 பிறந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில ஒர்க்கிங் லீடரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 7 to 8 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. இவங்க சொந்த ஊரு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தான். அப்பா பெயர் திரு எம் ஞானசேகரன். இவரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அம்மா பெயர் திருமதி ஜி பரிமலா. இவங்க இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தங்கை மட்டும். நல்ல வசதியான பெண், நல்ல அழகான பெண். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் அபிஷேகா. ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, கன்னி லக்னம், அகமுடையர். இவங்க பிறக்கும் போதே சந்திர மகாதிசை தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 9 வருஷம் 7 மாசம் 4 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளார்கள். எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான அந்த அழகான பெண்ணின் ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பெயர் சபரிநாதன். அகமுடையர் துருவ வேளாளர். நாளில் செவ்வாய். எஸ்கே சபரிநாதன் பெயர் ஜாதகர் பெயர். மக நட்சத்திரம், சிம்ம ராசி, கும்ப லக்னம். பிஇ இசி படிச்சிருக்காரு. உயரம் 5.6, 31/7/1992 பிறந்திருக்காரு. மாசம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. திருச்சியில வேலை செய்யறாரு. சொந்த ஊர் நெல்லிக்குப்பம். அப்பா பேர் குமார், அம்மா பேர் ராஜேஸ்வரி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1. கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சொத்து இருப்பு நேரில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அழகான பையன் பிறக்கும் போதே கேது மகாதசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 1 வருஷம் 6 மாசம் 8 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம். சூரியன் திசை 6 வருஷம். சந்திர மகாதசி 10 வருஷம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 5 வயது இருக்குது. எனவே இதுக்குத்தான் வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் டி ராமச்சந்தர். நாளில் செவ்வாய் ஜாதகம், அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. பூரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, ரிஷப லக்னம். பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காங்க. 5.7 உயரம் இருக்காங்க. 10/12/1994 பிறந்திருக்காங்க. இவங்க கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 25 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறாங்க. இவங்க பூர்வீகம் பாத்தீங்கன்னா வேலூர். அப்பா பெயர் திரு ஆர் தீனதயாளன். இவர் பிசினஸ் பண்றாரு. ஐ கிளினிக் வச்சு சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா பெயர் திருமதி வி உமா மகேஸ்வரி. இவங்க இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா தங்கை மட்டும் ஒருத்தவங்க. நல்ல விஐபி ஜாதகம், நல்ல வசதி, நிறைவான வசதி இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்ற ஒரு வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்டி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகத்துடைய ராமச்சந்தர் அழகான பையன், அகமுடையர். விஐபி ஜாதகம், நிறைவான வசதி. இந்த ஜாதகர் பிறக்கும் போதே தாயின் வயிற்றில் குருமகாதசை சென்றது போக நின்றது 2 வருஷம் 3 மாசம் 10 நாள். சனி மகாதசை 19 வருஷம். இப்பொழுது புதன் மகாதசை
17 வருஷம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 8 வருஷம் இருக்குது. அழகான பையன். இதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன்பேசி முடிக்கலாம். இதோ இந்த அழகான ஆண் ஜாதகரின் ஜாதகத்தை போட்டோவை பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் அதர்ஸ், வீரக்குடி வெள்ளாளர், 2 செவ்வாய், பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, கடகலக்கணம், பிஇ சிஎஸ் படிச்சிருக்காரு. உயரம் 5.7, 16/5/1997 பார்த்திருக்காரு. மாசம் 65,000 சம்பளம் வாங்குறாரு. சென்னையில வேலை செய்றாரு. சொந்த ஊர் மதுரை. அப்பா பேரு ஆறுமுகம், அம்மா பேரு பொன்மணி லேட். இவங்க எதிர்பார்க்கலாம் படித்த நல்ல குடும்பம் வாங்கணும், மதுரையில் சொந்த வீடு, விவசாய நிலங்கள் மற்றும் சென்னையில் பிளாட்டுகள் உள்ளன. இவர் பிறக்கும் போதே தாயின் வயிற்றில் சுக்கிர மகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போவர் என்றது 9 வருஷம் 1 மாசம் 21 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். இன்னும் 4 வருஷம் பாக்கி இருக்குது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன்பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து கண்டுகளியுங்கள். அடுத்த வரன் பெயர் கே ராகுல், 8 செவ்வாய் ஜாதகம், முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க, சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, மகர லக்னம், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. 5.3 உயரம் இருக்காங்க. 19/5/1997 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில ஃபர்ஸ்ட் நைட் டெக்னாலஜிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வருஷத்துக்கு 10 லட்சம் சேலரி வாங்குறாரு. சொந்த ஊரு பாத்தீங்கன்னா சென்னை தான். அப்பா பெயர் திரு சி கருணாகரன். வேலை உயர்நீதிமன்ற உதவி சார்பு பதிவாளராக இருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. அம்மா பெயர் திருமதி பி ஜோதி லட்சுமி, அரசு பள்ளி ஆசிரியரா இருக்காங்க. இவங்க பிஇ பிடெக் படித்த நல்ல குடும்பம் வரதான் கேக்குறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, ஒரே ஒரு பையன் மட்டும்தான். சொந்த வீடு, பிளாட்டு, நிலம் எல்லாமே இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்ற போல் வரவைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் முதலியார், அழகான பையன். வருஷத்துக்கு 10 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் சென்னை. இவரு பிறக்கும் போதே செவ்வாய் மகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போவது என்றது 1 வருஷம் 9 மாசம் 5 நாள். அடுத்தது ராகு திசை 12 வருஷம், குரு மகாதசை 16 வருஷம், இன்னும் 8 வருஷம் இருக்குது. அருமையான குருகுலன். இந்த அழகான ஆண்மானுக்கு வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் சதீஷ்குமார், அகமுடைய முதலியார், 2 செவ்வாய், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, துலாம் லக்னம், பிஇ சிஎஸ்சி படிச்சிருக்காரு. உயரம் 176 சென்டிமீட்டர். 15/12/1991 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சென்னையில தான் வேலை செய்யறாரு. அப்பா பேர் ராஜன் லேட்டு, அம்மா பேர் நிர்மலா இல்லத்தரசி. பிறப்பு ஒரு சேர்ந்து கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. வாடகை வீடு, வீட்டு காலிமனை, 2 பூந்தமலையில் உள்ளது. இவர் பிறக்கும் போதே சனி மகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போவர் என்றது 16 வருஷம் 10 மாசம் 4 நாள். இப்பொழுது புதன் மகாதசை 17 வருஷம், 1 வருஷம் இருக்கிறது. அருமையான குருகுலன். இந்த அழகான ஆண் மகனுக்கு தேர்ந்த பெண் வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வைக்கிறீர்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பின் மூலமாக நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை
பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் இதை எழுப்புங்கள். ஏன்னா ஒரு தெருவில் நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும், எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒரு ஊரும் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும் இடத்துல தான் நாம் அதை எல்லாத்துக்கும் ஜாதகத்தை அனுப்ப சொல்றோம். எல்லோரும் அனுப்பி பயன்பெறுங்கள். இல்லத்திலிருந்தே பதிவு செய்து கொள்ளலாம். எங்களுடைய போன் நம்பர் 99 43 30 66 29. எங்களுடைய வரன்களை பார்க்க விரும்புவோர் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் யூடியூப் சேனலே எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை என்று அடித்தால் ஓபன் ஆகும். அனைவரும் பார்த்து மகிழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல வணக்கங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.